தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் 34:26. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். ஆசீர்வாதமான மழையினால் நம்மை நிரப்புகிற தேவன். மழை அப்படின்னு சொல்லும்போது ஏராளமான தண்ணீர் விழுகிற தான் மழை. அப்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, திரளான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிற தேவன். ஆமேன், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலங்களிலே அவர் செய்த அற்புதத்திலே ஒன்று, 5 அப்பம் 2 மீனை எடுத்து 5000 பேருக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் அதை பெரிதாக்கினார், ஆசீர்வதித்து கொடுத்தார். ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் அந்த நாளிலே கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு மிகுதியான நன்மைகளினால் நம்மை நிரப்புகிற தேவன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு பேதுருடைய படகு நிரம்பும்படியாக ஆண்டவர் அற்புதம் செய்தார். அவர் அப்படியே அதை விடல. 2 படகுகள் அவனுடைய கூட்டாளிகளும் வந்து தங்களுக்கு உதவும்படி சைகை காட்டும்போது அந்த படகுகளும் வந்து நிரம்பும்படியாக திரளான மீன்களை கொடுத்தார், மிகுதியான மீன்களை கொடுத்தார். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆச்சரியப்படும்படியான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கிற தேவன். திரளான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உடையவர்தான் நம்முடைய ஆண்டவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எத்தனையோ நன்மைகளுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள். ஒரு சமாதானம் இல்லையே என்று சொல்லி இன்றைக்கு நிறைய பேருடைய குடும்பங்களில் இந்த சமாதானத்துக்காக காத்திருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் மிகுதியான ஒரு சமாதானத்தினால், மிகுந்த ஒரு சமாதானத்தினால் உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் நிரப்புவார். செழிப்புள்ள காலங்களை கர்த்தர் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். பிள்ளை கர்ப்பத்தின் கனி என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்நாள் ஒரு பிள்ளையை கேட்டால் ஆண்டவர் அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்ததும் அல்லாமல் திரும்பவுமாக 5 பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் அவளை சந்தோஷப்படுத்தினார். நம்முடைய ஆண்டவர் ஏராளமான நன்மைகளினால் நம்மை நிரப்புகிறவர். அவன் எலியேசர் சொல்லுகிறான், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுகிறான். அந்த அளவுக்கு அவனுக்கு வேலைக்காரிகள் எல்லாம், ஒட்டகங்கள், கழுதைகள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் என் எஜமானை ஆசீர்வதித்திருக்கிறார், மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அவன் சொல்லுகிறான். ஆமேன். ஆபிரகாம் இந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடத்தில் கேட்காமலே கர்த்தர் இவ்வளோ ஆசீர்வாதங்களை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. யாக்கோபு சொல்லுகிறான், நான் வெறும் கோலும் கையுமாய் கடந்து வந்தேன், இப்பொழுதோ 2 பரிவாரங்களை உடையவனாய் கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார் என்று சொல்லுகிறான். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். இன்றைக்கு வெறுமையாய் இருக்கலாம், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கலாம், வெறுமையான படவை போல காணப்படலாம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவர் எல்லா நன்மைகளையும் நமக்கு திரளாய் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் கேட்பது கொஞ்சமாயிருக்கும், ஆனால் கர்த்தர் கொடுப்பது அதிகமாயிருக்கும். சாலமோனுக்கு கொடுக்கும் பொழுது கூட அவன் கேட்ட ஞானத்தை மட்டுமல்ல, திரளான ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் கொடுத்தார், கனத்தை கொடுத்தார், மேன்மையை கொடுத்தார். அதே போல பிரியமானவர்களை, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திலே குறைபட்டு காணப்படலாம். அதற்காக நீங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு திரளான நன்மைகளை கொடுக்க விரும்புகிறார், மிகுதியான ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மேலான ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுகிறவரே, துதிக்கிறோம். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்னென்ன நன்மைகளுக்காக காத்திருக்கிறார்களோ, எந்தெந்த நன்மைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ, அந்த நன்மைகளை கர்த்தர் ஆண்டவரே நித்திரளாய் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறதற்காக துதிக்கிறோம். அவர்கள் நினைப்பதை விட, வேண்டிக் கொள்வதை விட, ஆண்டவரே உம்மிடத்தில் கேட்பதை விட ஏராளமான நன்மைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்து கொடுக்க வல்லவர் இருக்கிறீரப்பா. அவர்களுடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையிலும் நீர் அப்படிப்பட்ட
ஏராளமான நன்மைகளை செய்து கொடுத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். அவர்களுடைய தொழிலிலும் கர்த்தர் ஆண்டவரே ஆச்சரியமான நன்மைகளை செய்வீராக. உடைய பிள்ளைகள் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். God bless you.